பைபிள்ல ஏசப்பாக்கு வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான நேம்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச நேம் என்ன அப்படின்னா, நம்பிக்கையின் தேவன், நீதியின் தேவனே, ஆறுதலின் தேவன், நிறைய நேம்ஸ் இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச நேம் என்ன அப்படின்னா, நம்பிக்கையின் தேவன். ரோமர் 15வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் நம்மள விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மளை நிரப்புவார் அப்படின்னு அந்த வசனம் நமக்கு சொல்லுது. என்ன இதுல நமக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராமிஸ் இருக்கு அப்படின்னா, காட் வந்து நமக்கு என்ன பெருகும், செல்வம் பெருகுமா இல்ல வீடு பெருகுமா, எது பெருகும்னு நமக்கு வந்து அவர் அங்க ப்ராமிஸ் பண்ணல. என்ன பெருகும், இந்த கிறிஸ்மஸ் சீசன், தேவன் பிறந்த இந்த ஒரு சீசன்ல நமக்கு என்ன பெருகும் அப்படின்னு நமக்கு தேவன் இங்க ப்ராமிஸ் பண்றாரு அப்படின்னா, நம்பிக்கை நிச்சயமா பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல ப்ராமிஸ் பண்றாரு. ரெண்டாவது நமக்கு என்ன அப்படின்னா, விசுவாசத்தினால உண்டாகும் சந்தோஷம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவரை நம்புறதுனால, ஏசப்பாவை நம்ம நம்புறதுனால நம்ம இருதயத்துல வந்து ஒரு மகா பெரிய ஒரு சந்தோஷம். ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானம். மூணாவது நம்பிக்கை நமக்கு வந்து நம்மளோட உள்ளத்துல வந்து பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு காட் இங்க ப்ராமிஸ் பண்றாரு. தேவன் நமக்கு பிறந்தது இந்த உலகத்துல வந்து நமக்கு வந்து அவர் வந்து ஒரு இந்த மண் உலகில் வந்து அவர் பிறந்தது ஒரு பெரிய ஒரு ஹோப். நம்பிக்கை இல்லாதவங்க, நம்பிக்கை உடஞ்சு போனவங்க, இனிமே வந்து வாழவே தகுதியற்றவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து உண்மையான ஒரு நம்பிக்கையை கொடுக்க ஒரு வல்லமையான ஒரு தேவன் யார் அப்படின்னா நம்மளோட ஏசப்பா. அவர் நம்பிக்கையின் ஒரு தேவன். ஒருவேளை நமக்கு நம்பிக்கை உடஞ்சு போச்சா, இல்ல நம்பிக்கை வந்து இல்லாம ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா, சூழ்நிலைகள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா, இந்த நம்பிக்கையின் தேவன் இந்த காலகட்டத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நமக்கு கொடுக்க அவர் உண்மையும் நீதி உள்ளவரா இருக்காரு, வல்லமையுள்ளவரா இருக்காரு. நம்ம அவரை நம்புவோம். நம்ம அவரை நம்பும் பொழுது மிகப்பெரிய விசுவாசத்தினால உண்டாகும் சந்தோஷம், சமாதானம், நம்பிக்கை, இது எல்லாத்தையும் நமக்கு தந்து நம்ம நிரப்ப அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார்.